வாங்க நம்ம சேர்ந்து படிக்கலாம். 12th பாலிட்டி புக்கு தான் பார்த்துட்ருக்கோம். அதில் ஃபஸ்ட் லெசனில் ஃபஸ்ட்டு பார்ட் 1 மாதிரி கொஞ்சம் விஷயம் பார்த்துருப்போம். அதோட லிங்கை நான் பயோவில் கொடுக்குறேன், அதை பாருங்கள். பார்த்துட்டு அதோட கண்டினியூஷனாக இதை நீங்கள் பாருங்கள். இந்திய அரசியலமைப்பின் சிறப்பியல்புகள் அப்படின்னா என்னெல்லாம்னா, இது ஒரு நீளமான எழுதப்பட்ட அரசியலமைப்பு. நம்மளோட புக் இருக்குல்ல, இந்திய அரசியலமைப்பு புக்கு, அதோட சிறப்பியல்புகள் என்னென்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு நீளமான எழுதப்பட்ட அரசியலமைப்பு. அடுத்த இறுக்கம், நெகிழ்வுத்தன்மை ரெண்டுமே இதில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இறையாண்மை, சமதர்மம், மதசார்பின்மை, மக்களாட்சி, குடியரசுன்னு சொல்கிறாங்க. அடுத்து இதில் நாடாளுமன்ற ஆட்சி முறை இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரு ஒற்றை குடியுரிமைன்னு சொல்கிறாங்க. வயது வந்தோருக்கு வாக்குரிமை கொடுத்துருக்கோம். சுதந்திரமான ஒருங்கிணைந்த நீதித்துறை அமைப்பு இருக்குது. நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஹெட்டிங்கெல்லாம் பார்ப்போம். அதுக்காக தான் அடிப்படை உரிமைகள். அடுத்து இதில் என்ன கல்வி உரிமை இருக்குது. கல்வி உரிமையை தாண்டி பார்த்தோன்னா வழிகாட்டும் நெறிமுறைகள், அது அடுத்த அடிப்படை கடமைகள் இருக்குது. அடுத்த கூட்டாட்சி அல்லது ஒற்றையாட்சி, இவ்வளோ தான் இதில் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு நீளமான எழுதப்பட்ட அரசியலமைப்புனா, நம்மளோட அரசியலமைப்பு நீளமான எழுதப்பட்ட அரசியலமைப்பு. அப்போ நீளமான எழுதப்படாத அரசியலமைப்பு எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அது இங்கிலாந்தோட அரசியலமைப்பு தான் நீளமான எழுதப்படாத அரசியலமைப்பு. ஏன் நம்மளோட அரசியலமைப்பு இப்படி நீளமாக இருக்குன்னு என்னைக்காவது யாராவது யோசிச்சுருக்கீங்களா? அதுக்கான காரணத்தை கொடுத்துருக்காங்க. இது பல்வேறு அரசமைப்பின் மூலங்களிலிருந்து நம்மளோட அரசமைப்பை உருவாக்கி இருக்கோம். அப்போ பல்வேறு அரசமைப்பின் மூலம்னா 60 நாட்டோட அரசியலமைப்பு என்னன்னு பார்த்தா அதை ரெஃபர் பண்ணி தான் எடுத்திருக்கோம். அதனால தான் இந்திய அரசியலமைப்பை நம்ம ஒரு இரவல் பையன்னு சொல்கிறோம். ஏன்னா எல்லார்கிட்டேருந்தும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்திருக்கோம். அதுக்காக அடுத்த இறுக்கம், நெகிழ்வுத்தன்மை இரண்டும் கொண்ட தனித்துவம்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம அரசியல் அமைப்பை சில இடத்துல திருத்தவே முடியாது. இப்போ அடிப்படை உரிமைகளை எல்லாம் திருத்தவே முடியாதுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த இடத்துலலாம் கொஞ்சம் இறுக்கமாக இருக்குது. நெகிழ்வுத்தன்மைனா நம்ம புதிய மாநிலத்தை இணைக்கிறது, இல்லை நம்ம மாநிலத்துக்குள்ளேயே ஒரு இடத்த பிரிக்கிறது, இந்த விஷயத்த பண்ணுறதுக்கு எல்லாமே நெகிழ்வுத்தன்மையாக ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ நம்ம அரசியலமைப்பு இறுக்க மற்றும் நெகிழ்வுத்தன்மை கொண்டதுன்னு இதுக்கு தான் சொல்லியிருக்காங்க. அடுத்த பார்த்தோன்னா இறையாண்மை, சமதர்மம், மதசார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, வயது வந்த அனைவருக்கும் வாக்குரிமை வழங்கப்பட்டு மக்கள் பிரதிநிதிகள் மூலமாக மக்களே இந்தியாவை ஆள்கிறார்கள். கரெக்டாக கொடுத்துருக்காங்க. வயது வந்த அனைவருக்கும் நம்ம வாக்குரிமை கொடுத்துருக்கோம். மக்கள் பிரதிநிதிகள் தான் நம்ம இந்தியாவை ஆள்றாங்க. இது ஒரு இறையாண்மை கொண்ட அரசாக இருக்குது. அதை வச்சு அதை எப்படி நம்ம சொல்கிறோன்னா, நம்மளோட நாட்டோட உள்நாட்டு வெளிநாட்டு விவகாரங்களை நம்ம வெளிநாட்டோட எந்த தலையீடுமின்றி நம்ம பார்த்துக்கலாம். நம்ம நாட்டுக்குள்ளே ஒரு பிரச்சனைனா ஒரு வெளிநாடு ஏன்னு எதுக்குன்னு கொஷினெல்லாம் கேட்க முடியாது. அடுத்து பார்த்தோன்னா சமதர்மம். இந்த சொல்ல 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் ஆண்டு 1976 தான் சேர்த்துருப்போம். ஆனால் நம்ம சமதர்மம் ப்ளஸ் முதலாளித்துவம் ரெண்டுமே இருக்கக்கூடிய கலப்பு பொருளாதார முறையை தான் பின்பற்றிக்கிட்டு இருக்கோம். மதசார்பின்மை இதை முக்கியமாக கடைபிடிக்கிறோம். இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு. அப்போ இந்த இடத்துல நீங்கள் மதசார்பு உடைய நாடாக எதெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். வாடிகன் சிட்டி, அடுத்த பாகிஸ்தான், இதெல்லாம் ஒரு மத சார்புடைய நாடாக இருக்குது. இங்கே நம்ம தேர்தல் மூலம்தான் எல்லாரையும் தேர்ந்தெடுக்கிறோம். அப்புறம் நாடாளுமன்ற ஆட்சி முறைனா, நாடாளுமன்றத்தில் நம்ம மக்களால் தேர்ந்தெடுத்து அங்கே வச்சுருக்கோம்ல, அவங்களுக்கு கீழே தான் ஆட்சி முறை நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த பார்த்தோன்னா ஒற்றை குடியுரிமை. ஒற்றை குடியுரிமைனா நம்ம இந்தியா ஒற்றை குடியுரிமை. அப்போ இந்த இடத்துல நீங்கள் இரட்டை குடியுரிமை யார் வச்சுருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். அமெரிக்கா கிட்ட இருக்கிறது இரட்டை குடியுரிமை. இப்போ அமெரிக்காக்குள்ளே நீங்கள் போகணுன்னா இரட்டை குடியுரிமை வாங்கணும். நீங்கள் அமெரிக்காக்குள்ளே எந்த மாகாணத்துக்குள்ளே, இப்போ ஜார்ஜியா எக்ஸாம்பிள் வச்சுப்போம், அந்த மாகாணத்துக்குள்ளே போகிறீங்கன்னா ஜார்ஜியா மாகாணத்துலேருந்து உங்களுக்கு ஒரு சிட்டிசன்ஷிப் மாதிரி கொடுப்பாங்க. அடுத்த அமெரிக்காக்குள்ளே போகிறதுக்கு அமெரிக்காவோட சிட்டிசன்ஷிப் கிடைக்கும். இதே மாதிரி அப்போது அவங்க இரட்டை குடியுரிமையை பின்பற்றிட்டு இருக்காங்க. நமக்கு ஒற்றை குடியுரிமை தான். நீங்கள் இந்தியாவுக்குள்ளே வரலாம், அதுக்கு ஒரே ஒரு குடியுரிமை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டு எல்லா இடமுமே நம்ம போய்க்கலாம். நம்ம இப்போ இங்கே இருக்கோம், நம்ம பெங்களூரில் போய் வாழலாம், இல்லை மத்திய பிரதேசத்துக்கு போகலாம், காஷ்மீருக்கு போகலாம், எங்கே வேணால் நம்ம போகலாம். அதுதான் நம்மக்கிட்ட இருக்க ஒற்றை குடியுரிமை. ஒற்றை குடியுரிமையில் எப்போ திருத்தம் கொண்டு வந்திருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. 2015 பிப்ரவரி 27
குடியுரிமை சட்டம் 1995 திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. குடியுரிமை சட்டம் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம 1995 தான் சொல்லுவோம். இப்போது நம்ம இந்தியாவில் எப்போ குடியுரிமைக்கு அப்ளை பண்ணலாம், நம்ம தொடர்ந்து குடியிருந்தாலோ இல்லை அரசு பணியில் 12 மாதம் இருந்தாலோ நம்ம வந்து அதுக்கான அப்ளை பண்ணலாம். அடுத்த வயது வந்தோர் வாக்குரிமைன்னு பார்த்தோன்னா நம்ம இந்தியாவில் 18 வயசான வாக்குரிமை கொடுக்குறாங்க. இது ஃபஸ்ட்டே இருந்துச்சான்னு கேட்டால் அப்படி கிடையாது. 1920 இருந்து 1947 வரைக்கும் இந்த டைமில் யாருக்குன்னா சொத்து இருக்கிறவங்க மட்டும்தான் வாக்கு வந்து அளிக்க முடியும், வாக்குரிமை இருந்துச்சு. அடுத்த 1952 நம்ம இதுக்கப்புறம் சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் நடந்த ஃபஸ்ட்டு பொது தேர்தல். இந்த தேர்தலில் யார் வாக்களிக்கலான்னு வச்சுருந்தாங்கன்னா 21 வயசு இருந்தால் போதும், நீ ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உனக்கு சொத்து இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி நீ வாக்களிக்கலான்னு இருந்துச்சு. இதை எப்போ 18ஆம் மாறுச்சுன்னா 61வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1988 இந்த டைமில் தான் 18ஆம் மாறி 1989 இருந்து நம்ம வாக்களிச்சிட்ருக்கோம். அதுதான் வயது வந்து ஒரு வாக்குரிமை. அதுக்கு வந்து எனது ஜாதி மதம் பால் இனம் தகுதி எந்த அடிப்படையிலும் கொடுக்கல. உனக்கு 18 வயசு இருந்தால் நீ வந்து வாக்களிக்கலாம். முக்கியமாக நீ இந்தியாவில் பிறந்திருக்கணும், உனக்கு இந்திய குடியுரிமை இருக்கணும், அவ்வளோதான். அடுத்த சுதந்திரமான ஒருங்கிணைந்த நீதித்துறை அமைப்புன்னு பார்த்தோன்னா இந்தியாவில் இருக்க ஹைகோர்ட்டோ சரி சுப்ரீம் கோர்ட்டோ சரி இந்தியாவில் நீதிமன்றத்துக்கு அதிக பவர் இருக்குது. அதில் யாருமே நம்ம போய் தலையிட முடியாது. அதை தான் சொல்லியிருக்காங்க. நிர்வாகமோ நாடாளுமன்றமோ சட்டமன்றம் யாருமே நம்ம வந்து அங்கே நீதித்துறையை போய் கொஷின் கேட்கவே முடியாது. அடுத்து நமக்கு தெரியும் அடிப்படை உரிமை பார்ட் 3 இருக்குது. இது அமெரிக்காலேருந்து எடுத்திருக்கோம். 6 தலைப்புகளுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. என்னது? சமத்துவத்திற்கான உரிமை, சுதந்திரத்திற்கான உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, மத வழிபாட்டுக்கான உரிமை, கல்வி பண்பாட்டு உரிமை, அடுத்து அரசியலமைப்பு படி நிவாரணம் கோர்றது ஆர்டிக்கல் 32. சமத்துவம்னு பார்த்தோன்னா ஆர்டிக்கல் 14 இருந்து 18. சுதந்திரத்துக்கு பார்த்தோன்னா 19 இருந்து 22. சுரண்டலுக்கு எதிரானது 23, 24. பாக்கி பார்த்தோன்னா இங்கே 25லேருந்து தொடங்கி 28 வர. மத வழிபாட்டுக்கு, கல்விக்கும் பண்பாட்டுக்கும் இது வந்து சிறுபான்மையினருக்கானது 29, 30. 31 சொத்துரிமை. அது ஃபஸ்ட்டு ஆத்தியத்தில் அடிப்படை உரிமையில் தான் இருந்துச்சு. அதுக்கு பிறகு நம்ம அதை மாற்றி நம்ம எதில் வச்சுக்கிட்டோன்னா சாதாரண சட்ட உரிமையில் வச்சுக்கிட்டோம். 307 1978 அந்த டைமில் தான் அதை நீக்கி அதில் வந்து நம்ம வச்சுக்கிட்டோம். நமக்கு தெரியும் 32 என்னது? அரசியலமைப்பு படி நிவாரணம் கோர்றது. இது வந்து யாருக்குன்னா சுப்ரீம் கோர்ட்டில் அடிப்படை உரிமைகள் மீறப்படும் போது நம்ம சுப்ரீம் கோர்ட்டை போய் இந்த ஆர்டிக்கிள் கீழே கேஸ் போட்டு கேட்கலாம். இதே ஹைகோர்ட்டாக இருந்துன்னா 226 இதுக்கு கீழே போய் நம்ம வந்து ஹைகோர்ட்டில் கேட்டுக்கலாம். சரியா? அடுத்த பார்த்தோன்னா கல்வி உரிமை. நமக்கு தெரியும் கல்வி பெறுறது அடிப்படை உரிமை. அதை 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2002 21A ஆர்டிக்கிளுக்கு கீழே சேர்த்துக்கிட்டாங்க. 6லேருந்து 14 வயசு உள்ள பிள்ளைங்க கண்டிப்பாக எல்லோரும் கல்வி கற்கணும்னு அதை எப்போ சட்டமாக கொண்டு வந்தாங்கன்னா சிறார் இலவச கட்டாய கல்வி சட்டம் 2009. இதுக்கு கீழே தான் இந்த 21Aக்கு ஒரு ஆக்ட் போடணும்னு இந்த ஆக்டை போட்டாங்க. அடுத்த பார்த்தோன்னா அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள். இது வந்து நம்ம அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள்னு சொன்னால் இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணலை. ஏன்னா நம்ம அரசியலமைப்பு கொண்டு வர டைமில் நம்மக்கிட்ட கரெக்டான ஃபண்ட் இல்லை இதை கொண்டு வரதுக்காக. அதனால் நம்ம இப்படி கொண்டு வந்துக்கிட்டோம். தேவைப்படும் போது அவங்க ஒன்று ஒன்றா இணைச்சிப்பாங்கன்னு. இதில் என்னெல்லாம் இருக்குன்னா ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம ஊதியம், இலவச கட்டாய அடிப்படை கல்வி, நம்ம அதே அடிப்படை உரிமையிலேயே நம்ம சேர்த்துக்கிட்டோம்ல, வேலை பார்க்கக்கூடிய உரிமை, இது எல்லாமே பகுதி 4 இருக்குது. இதை எந்த நாட்டிலேருந்து எடுத்துக்கிட்டோன்னா அயர்லாந்துலேருந்து எடுத்துக்கிட்டோம். முதுமை, வேலையின்மை, நோய்வாய்ப்படுதல், வாழ்வாதாரத்திற்கு தேவையான திட்டங்கள், பொருளாதார ரீதியாக பிற்படுத்தப்பட்ட பிரிவு மக்களுக்கு சிறப்பு முன்னுரிமை இதில் தான் கொடுக்குறோம்ல, பென்ஷன்லாம் கொடுக்குறோம். அடுத்த எக்கனாமிக்கலி பேக்வேர்டாக இருந்தால் அவங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்குறோம். வளங்கள் பகிர்வில் உள்ள பாகுபாடுகள், இப்படி இதெல்லாமே இந்த அரசோட வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு கீழே இருக்குது. அடிப்படை கடமைகள் நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டே அரசியலமைப்பு கொண்டு வர டைமில் இருந்துச்சான்னு கேட்டால் இல்லை. இதை 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1976 இதுக்கு பரிந்துரை பண்ணது ஸ்வரன்சிங் கமிட்டி. அவங்க ஒரு 10 கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்ம வேற ஒரு 11 தான் கொண்டு வந்திருக்கோம். அவர் சொன்ன எல்லாத்தையுமே நம்ம இது பண்ணலாம். அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா டேக்ஸ் கட்டலைன்னா அவங்களுக்கு கடுமையான ஃபைன் போடுங்க, வாக்களிக்கிறதெல்லாம் கட்டாய உரிமையாக வைங்க அப்படின்னு எல்லாம் சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் நம்ம கொண்டு வரல.
இப்போ நம்ம அடிப்படை கடமைகளை பார்ப்போமா. ஃபஸ்ட்டு கடமை என்னதுன்னா ஆ அல்லது ஏன் கொடுத்துருந்தா தேசிய கொடி தேசிய கீதம் இதுக்கு மதிக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரே ஒரு லைனில் தேசிய கொடி தேசிய கீதம் ரெண்டையும் மதிக்கணும். அடுத்த இந்த ரெண்டையும் மதிக்கணும்னா இந்த ரெண்டும் நமக்கு கிடைக்க காரணமாக இருந்த விடுதலை போராட்டத்தின் போது பின்பற்றப்பட்ட உன்னதமான மாண்புகளை மதிக்கணும். அடுத்த இறையாண்மை ஒற்றுமை ஒருமைப்பாடு இவ்வளத்தையும் போற்றணும்னு சொல்லியிருக்காங்க 3 பாயிண்டில். அடுத்த 4வது பார்த்தோன்னா தேவையான காலத்தில் நம்மளை கூப்பிட்டா நம்ம கூட இராணுவத்தில் சேர்ந்து நம்ம நாட்டை காக்கிறதுக்காக போராடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த மதம் மொழி ஜாதி வேறுபாடுகளை கடந்து மக்களிடையே ஒருமைப்பாட்டையும் உலகளாவிய சகோதரத்துவத்தையும் நம்ம உருவாக்கணும். அடுத்த பெண்களின் மாண்பிற்கு பாதுகாப்பு ஏற்படும் நடவடிக்கைகளை கைவிட வேண்டும். அப்போ இது இப்படி கேட்பாங்க, பெண்களின் மாண்பிற்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளை கைவிட வேண்டும். இது எந்த கடமையில் இருக்குன்னு கேட்டால் இ அல்லது உ. நீங்கள் இங்கிலீஷ்லேயே பார்த்து வச்சுக்கோங்க. ஏபிசிடி இ அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்த எஃப் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பன்மைத்துவ பண்பாட்டோட வளமான மரபு, நம்மளோட மரபை எல்லாம் மதிக்கணும். அடுத்த பார்த்தோன்னா ஏரி ஆறு வன உயிரி இதையெல்லாம் பாதுகாக்கணும்னு கொடுத்துருக்காங்க. இது முக்கியமானது, நிறைய வாட்டி கொஷினில் கேட்டிருக்காங்க. அறிவியல் ஆர்வம் இது சம்மந்தப்பட்டது எதுனா ஹெச். அறிவியல் ஆர்வம் மனிதநேயம் தேடல் நெறி சீர்திருத்தம் இதையெல்லாம் உருவாக்கணும். அடுத்த பொது சொத்தை சேதப்படுத்தாமல் பாதுகாக்கணும்னு கொடுத்துருக்கிறது வந்து ஐயில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஜேல பார்த்தோன்னா தெரியுதா, நமது முயற்சிகள் மற்றும் சாதனைகளை மென்மேலும் உயர்ந்த இலக்குகளை நோக்கி எடுத்து சென்று நாட்டினை மென்மேலும் தொடர்ந்து உயர்த்தும் வண்ணம் தனிநபர் மற்றும் கூட்டு செயல்பாடுகளின் சிறப்பு திறனை பெற்று முன்னேற வேண்டும். அதாவது நம்ம நிறைய சாதனை படைக்கணும், அவ்வளோதான், சிம்பிளாக வச்சுப்போம். அடுத்த 6 முதல் 14 வயதிற்குட்பட்ட சிறார்களுக்கு கல்வி கொடுக்கக்கூடியது பெற்றோர்களோட கடமைன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பார்த்தோன்னா கூட்டாட்சி அல்லது ஒற்றையாட்சி. இந்தியா எப்படின்னா சிதைக்க முடியாத ஒன்றியம். அதாவது சிதைக்க முடியாத ஒன்றியம்னா இந்தியாவை நம்ம சிதைக்க முடியாது, ஆனால் சிதைக்கத்தக்க மாநிலம் உள்ளே இருக்க. இப்போது சிதைக்கத்தக்க மாநிலத்திற்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா நம்ம ஆந்திராவிலேருந்து தெலுங்கானாவை பிரித்தது. அப்போ மாநிலத்தை சிதைக்கலாம், ஆனால் ஒன்றியத்தை சிதைக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நெருக்கடி காலத்தில் வந்து ஒற்றை ஆட்சி குணாம்சம் தான் இருக்கும். நம்ம இந்தியா முழுதும் அப்படியே குடியரசுத் தலைவருக்கு கீழே போயிடும் நெருக்கடி காலத்தில். அவர் சொல்கிறது தான் எல்லா இடமுமே நம்ம கேட்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட கூட்டாட்சி கிடையாது, கூட்டாட்சி தான், ஆனால் கிட்டத்தட்ட கூட்டாட்சி முறை மாதிரி. அதனால தான் கேசி பியர் என்ன சொல்வார்னா இந்தியாவை வந்து ஒரு அரை கூட்டாட்சி. இந்த கொஷின் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. அரை கூட்டாட்சின்னு இந்தியாவை சொல்கிறது யாருன்னா கேசி பியர். அடுத்த நீதி சீராய்வு சமநிலை நாடாளுமன்றத்தோட மேலாதிக்கத்தை பற்றி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா இந்திய அரசியலமைப்பு வழங்கியுள்ள அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டால் கண்காணிப்பதிலும் நாடாளுமன்ற நிர்வாக செயல்பாடுகளில் தேவைப்பட்டால் தலையிடுவதிலும் நீதித்துறைக்கு சுதந்திரம். பார்த்தீங்களா, ஆனால் நம்ம நீதித்துறையோட செயல்பாட்டில் போய் எதுலையுமே தலையிட முடியாது. நீங்கள் இந்த வழக்குக்கு தீர்ப்பு ஒழுங்காக சொல்லலைன்னா. ஆனால் நம்ம ஏதாவது நாடாளுமன்றத்தில் ஏதாவது தப்பான ஒரு சட்டம் வருது, இல்லை அடிப்படை உரிமை எங்கேயாவது மீறப்படுதுன்னா அந்த இடத்துல நீதிமன்றம் வந்து நம்மக்கிட்ட கொஷின் கேட்கும். அதுதான் நீதி சீராய்வு சமநிலை நாடாளுமன்ற மேலாதிக்கம். அடுத்த பார்த்தோன்னா இந்திய குடியுரிமையை பற்றி கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரியும் இந்திய குடியுரிமை சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1955 தான் கொண்டு வந்தாங்க. இது மொத்தம் 9 வாட்டி திருத்தப்பட்டிருக்கு. நம்ம இந்த குடியுரிமை சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்து தான் நம்ம வந்து யாரையாவது இங்கே கொண்டு வரணும்னா சேர்க்க முடியும். புதுச்சேரியா அதுக்கு ஒரு திருத்தம் கொண்டு வந்திருப்பாங்க. திருத்தம் பண்ணி தான் அவங்களுக்கு நம்ம வந்து குடியுரிமை கொடுக்க முடியும். இப்போ ரீசண்டாக லாஸ்ட்டாக எந்த வருஷம் திருத்தினாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த லெசனில் இனி ஒரு சின்ன குட்டி பாட்டு தான் இருக்குது, அதோட கண்டினியூஷன் வேணுமா இல்லை இது யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு நீங்கள் தான் சொல்லணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.